இந்த வாழைப்பழத்தோட ஃப்ளவரும் சரி, இந்த கருப்பட்டி வெல்லமும் அந்த தேங்காய் பழம் மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் டேஸ்ட் கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ருஜுவான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா கேரளா ஸ்பெஷல் பனானா ரெசிபினா ஸ்வீட். இது அருமையாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அது வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ மக்கள் தான் அதிகமாக சாப்பிட முடியல. ஏன்னா இந்தியாவில் ஃபுட்டு வர மாட்டேங்குது, யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ போட்டது. வெளிநாட்டிலும் வாழும் மக்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டாது. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க என்னென்ன பார்த்துருவோம். ஒரு பனானா எடுத்துருக்கேன், வாழைப்பழம் எடுத்துருக்கேன், ஏலக்காய் பவுட்ரு, வெல்லம், அச்சி வெல்லம் எடுத்துருக்கேன், தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி பாலை புளிஞ்சு வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை உரிச்சு எடுத்துக்கோங்க. எப்படின்னா வாழைப்பழம் ரொம்ப கழிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். ஏன்னா வெந்நீரில் போட்டு நம்ம வேக வச்சு தான் அந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதனால் வாழைப்பழத்தை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கோங்க. தோலை சின்னதாக வெட்டக்கூடாது, பெருசு பெருசாக வெட்டிக்கிங்க. நான் ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அப்படி வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 வாழைப்பழம் எடுத்துங்க. அதே மாதிரி செவ்வாழை இருந்தால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். செவ்வாழை அதே மாதிரி பூம்பழத்தை செஞ்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது அந்தளவுக்கு. செவ்வாழையில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு அருமையாக. இங்கே பாருங்க, கருப்பட்டி வெல்லத்தை நல்லா தூளாக திரி வச்சுக்கணும். இது நம்ம பால் வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழத்தை தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுத்து 10 வச்சு லைட்டாக தண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை வேக வைக்கணும். அது வெந்ததான் ஓரளவுக்கு வெந்த பிறகு அருமையான ரெசிபியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா மறுடைம் அதே தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னாக்கா நம்ம எப்படி சொல்கிறது, பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். சொல்ல போனால் அந்த ரெசிபி பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதேமாதிரி குலோப்ஜாம் ஒரு பக்கம் பார்த்தா குலோப்ஜாம் ஸ்டைலில் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வாழைப்பழம் வெந்துருச்சு, நல்லா வெந்நீர் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்குண்டு. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் ஆஃப் பண்ணி அப்படியே ஓரமத்துக்கு வச்சுருவோம். வெந்து வரும்போது நல்லா மனம் அதிகமாக இருக்கும். அந்த வாழைப்பழத்தோட சுமல் நல்லா அருமையாக மனமாக இருக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா வாழைப்பழம் வெந்த மாதிரி தெரியும். அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி போட்டுருவோம். கருப்பட்டி வெல்லம் போட்டு அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்றவேனா, ஏன்னா நான் ஒரு வாழைப்பழங்கிறனால கொஞ்சம் தான் எடுத்த வெல்லம். இதுக்கு அளவு எப்படின்னாக்கா ஒரு வாழைப்பழத்துக்கு 20 கிராம் கருப்பட்டி வெல்லம், ஒரு 4 ஏலக்காய், தேங்காய் பால்னாக்கா தேங்காய் அரைச்சி ஒரு 1/2 முடி தேங்காயில் ஒரு 1/4 முடிக்கு பால் எடுத்துக்கோங்க. சின்னதில் இது லாஸ்ட்டில் ஊற்றணும் பால். பால் ஸ்டெப்பு ஒன்று காட்டுறேன். இப்போ கருப்பட்டி வெல்லம் நல்லா இதாகிடுச்சு, கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக வடிகட்டணும். இதனால கருப்பட்டி வெல்லத்தில் கொஞ்சம் மண்ணுன்னு இருக்கும் அடியில், சொல்ல முடியாது. அதில் லைட்டாக வடிகட்டி எடுத்துக்குங்க. சுத்தம் வடிகட்டி வச்சுக்கோங்க. அடியில் மண்ணெலாம் கிடக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி அடுப்பு பற்ற வச்சு அந்த கருப்பட்டியோட பால் ஊற்றிடுவோம். அந்த பாலை ஊற்றின பிறகு இப்போ என்ன போட போகிறோம்னா அடுத்தது வாழைப்பழம் போட போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ வாழைப்பழத்தை வெந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுற வேண்டியதான். இந்த ரெசிபி தான் ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி சாயந்தரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா ஸ்வீட்டு கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்ல உடம்புக்கு ஹெல்த்து. ஏன்னா கருப்பட்டி வெல்லம் போட்டிருக்கோம், வாழைப்பழம், அது தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினா நல்லா ஹெல்த்து. நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்வீட்டுங்க. அதே திடீர்னு யாராச்சும் விருந்தாடி வந்துட்டாங்க, இல்லை சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க, நான் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு குலோப்ஜாம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு.
இப்போ இந்த பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த ஏலக்காய் பவுடரை இதில் போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு 5 நிமிஷம் அதோட இது தேங்காய் பால் அரைச்சி வச்சு தேங்காய் பால் இந்த பதத்தில் ஊற்றி வேண்டியதான். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கரெக்டாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கொஞ்சம் வேக விடுங்க. அந்த வாழைப்பழத்தோட மனம் நல்லா அருமையாக வரும். இப்போ அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகணும்னாக்கா குலோப்ஜாம் பதத்துக்கு வரணும். அப்படியே சுண்டி வரணும். அந்த வெல்லம் தேங்காய் பால் அதெல்லாம் சுண்டி அந்த வாழைப்பழத்தில் வரணும். அந்த அளவுக்கு பதத்துக்கு வர விடுங்க. இந்த பதம் வர எடுத்துக்கோங்க. கருப்பட்டி வெல்லம் தேங்காய் பால் ஏலக்காய் 3 அந்த வாழைப்பழம் உறிஞ்சி எடுக்கும் அந்த அளவுக்கு. அப்போ நல்லா தேன் மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இறக்க வேண்டியதான். இதுதான் அந்த பதம். இப்போ கேரளா பலானா ரெசிபி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது. சேம் பஞ்சாமிர்தம் தான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு. அது சேம் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. இந்த வாழைப்பழத்தோட ஃப்ளவரும் சரி, இந்த கருப்பட்டி வெல்லமும் அந்த தேங்காய் பழம் மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் டேஸ்ட் கிடைக்குது. இது எப்படி எனக்கு தெரியும்னாக்கு கேரளா ஃபுட்டு. கேரளாவில் இது ஃபேமஸான ஃபுட்டுங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆள் சொன்னாப்புல வாட்ஸ்அப்பில் என்கிட்ட சொன்னாப்புல செஞ்சு வீடியோ போடுங்க, நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரி ஃபுட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணும்போது தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அதுமாதிரி இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க. அதுமாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபி வேணும்னாக்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதுமாதிரி வெளிநாட்டிலும் வாழும் மக்களுக்காண்டி இந்த வீடியோ மெயினாக போட்டாவது மறக்காமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய் மக்களே.